सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. ओम नमः शिवाय. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/2025 புதன்கிழமை. இன்று அற்புதமான நாள். இந்த வாரங்களுக்குள்ளே புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. நாம் எப்போவுமே கூறுவது, ஒரு காரியத்தை செய்வதற்கு புதன்கிழமை அமைந்தால் அதைப் போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அந்த ஏனைய திதி வார நட்சத்திர யோக கரணம் என்கின்றவை அமைகின்ற பொழுதிலும் அதுக்குள்ளே வருகின்ற இந்த வாரம் என்கின்ற கிழமை புதன்கிழமையாக அமைந்து ஏனைய நட்சத்திரங்கள் திதிகள் யோகங்கள் கர்ணங்கள் நமக்கு நல்லதாக அமைகின்ற பொழுது ஒரு அற்புதமான நாளாக அமையக்கூடியது. இன்று புதன்கிழமை. இப்பொழுது இந்த மாசி மாதத்தினுடைய மாக நட்சத்திரத்தை முன்னிட்டதாகிய 25 நாள் மகோத்சவங்கள், 15 நாள் மகோத்சவங்கள், 10 நாள் மகோத்சவங்கள், 3 நாள் உற்சவங்கள், ஒரே நாளிலே சங்காபிஷேகம், மணவாளக்குள உற்சவங்கள் என்று பல்வேறு சிறப்போடு கூட பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இது சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கும். அவ்வாறு இந்த மாசி மகத்தை முன்னிட்டு அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற உற்சவத்திலே நேற்றைய தினம் இந்த 25 நாள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்கள் துவஜாரோகணம் என்கின்ற மங்கள கொடியேற்றம். அந்த வகையில் மாத்தளை மலையகத்தின் கண்ணே இயற்கை எழில் கொஞ்சம் மாத்தளை மாநகரிலே அழகான வானளாவிய ராஜகோபுரங்களோடு காணப்படுகின்ற மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய மகோத்சவம் நேற்று ஆரம்பமாகி இன்று 2வது நாள் உற்சவம். இவ்வாறு இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம் சிறப்பை தருகின்ற வகையிலே இப்போ பொதுவாக இந்த உற்சவ காலங்களிலே அங்கே சுவாமி வசந்த மண்டபத்திலே அலங்கார தீபாராதனை நிறைவேற்றி பிரதட்சணமாக உள்வீதி வலம் வந்ததும் ஈசானத்திலே வந்தவுடனே அங்கே யாக தரிசனம். சுவாமி கிழக்கு முகமாக வந்து பிரதட்சணமாக வந்து நிற்பார். அங்கே யாகசாலை மேற்கு முகமாக இருக்கும். இந்த மகோத்சவத்திலே மட்டும்தான் மேற்கு வாசல் யாக பூஜை, யாகசாலை அமைப்பு, யாக குண்டங்களுடைய அமைப்புகள் இவை எல்லாமே மேற்கு திசை நோக்கி அமர்வதாக இருப்பது மகோத்சவத்திலே மட்டும். மகோத்சவத்திலே மட்டும்தான் நித்தியவத்வாரம் பச்சிமத்வாரம் என்று வருவது. இது ஏனைய கும்பாபிஷேக சங்காபிஷேகங்களிலே அவ்வாறு கிடையாது. அது அந்த பழக்கப்பட்டதினாலே அவ்வாறு சொல்லுவதும் உண்டு. அது கிடையாது. மகோத்சவத்திற்குத்தான் பச்சிமத்வாரம், நித்தியவத்வாரம் பச்சிமத்வாரம் உண்டு. அங்கே ஈசானத்திலே வந்ததும் இந்த இறைவனை நோக்கி யாகசாலை அமைந்திருக்கும். அங்கே ஆகுதிகள் நடைபெறும், பூஜைகள் நடைபெறும், பூர்ணாகுதி நடைபெற்று புஷ்பாஞ்சலி நடைபெறும். இவ்வாறு இந்த சிறப்பொழிந்த உற்சவ காலங்களிலே ஆலயத்தை வலம் வந்ததும் ஈசானத்திலே வந்து சுவாமி நிற்கிற பொழுது அங்கே புஷ்பாஞ்சலி கொடுக்கப்பட்டு மகா பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு தீப ஆராதனைகள் நடைபெற்று தேவார திருமுறைகள், சிவபுராணம் போன்றவை, திருப்புராணம் போன்றவை பாராயணம் செய்கின்ற ஒரு சிறப்பு. அது ஒவ்வொரு ஆலயங்களிலே ஒவ்வொரு வழக்கம் என்ற வகையிலே இருக்கும்.
அந்த வகையிலே யாகசாலையிலே தேவார புராணங்கள் பாடுவையும் உண்டு. யாகசாலை வாசலிலே பஞ்சபுராணம் ஓதக்கூடியவர்கள் ஓதுகின்ற வகையும் உண்டு. அவ்வாறு சிறப்பான இந்த உற்சவங்களிலே நாமும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் இன்று புதன்கிழமை, அடுத்து வருகின்ற புதன்கிழமை 26/2/2025 புதன்கிழமை சிவனுடைய விரதங்களிலே சிறந்ததாகிய மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான உன்னதமான ஒரு விரதம் சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரியிலே யார் யாரெல்லாம் சிவபுராணத்தை பாராயணம் செய்கிறீர்களோ உங்கள் வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற வருங்காலத்தில் ஏற்பட இருக்கின்ற எல்லா விதமான தோஷங்களும், முன்வினையிலே செய்த பாவங்கள், தீய வினைகள், முற்பிறவியே செய்த பாவங்கள் இவையெல்லாம் விலகுமாம். இந்த சிவராத்திரி நாளிலே 4 யாமங்கள் பூஜை நடைபெறுகின்ற பொழுது 4 யாமங்களும் சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு சிறப்பும் உன்னதமும் கூடியது இந்த சிவபுராணம். எனவே வருகின்ற புதன்கிழமை மகா சிவராத்திரி விரதத்திலும் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.